உலக அளவுல கருப்பின மக்கள் மேல் நிகழ்ந்த கொடுமைகள்ல எங்க அதிகமா நடந்திருக்குன்னு பார்த்தா அது அமெரிக்கா தான் முதல் இடத்துல இருக்கும். அவ்வளவு கதைகள் அதுல புதைஞ்சிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் கூட அங்க ரேசிசம் உச்சத்துல இருக்கு. அப்படிப்பட்ட வரலாற்று கொண்ட யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுடைய முதல் கருப்பின பிரசிடென்டா பராக் ஒபாமா தேர்ந்தெடுக்கப்பட்ட தினம் இன்று. 2008 வருடம் அமெரிக்க அதிபர் தேர்தல் களம். ரிபப்ளிகன் ஜான் மெக்கைனுக்கு எதிராக டெமோக்ராட்டிக் உடைய பராக் ஒபாமா அதிபர் தேர்தலில் களமிறக்கப்பட்டார். அந்த அதிபர் தேர்தல் ரொம்ப சிக்கலான ஒன்னா இருந்துச்சு. ஈராக் வாரினால அமெரிக்காவுக்குள்ளேயே பெரிய குழப்பங்கிறது இருந்தது. உலக அளவுல பொருளாதார நெருக்கடி இருந்தது. அது அமெரிக்காவிலேயும் பாதிப்புகளை உருவாக்கி இருந்துச்சு. ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆயிருந்தது, பேங்க் ஃபெயில் ஆயிருந்தது, ரியல் எஸ்டேட் பிசினஸ்ங்கிறது மொத்தமாவே கொலாப்ஸ் ஆயிருந்தது. இப்படிப்பட்ட அசாதாரணமான சூழல்ல அதிபர் தேர்தலை சந்திப்பது என்பது சவாலான ஒண்ணு. அதுலயும் ஒரு கருப்பிடத்தவர் அதிபர் தேர்தலில் நிக்கிறாருங்கிறது இன்னும் பேசு பொருளாச்சு. ஆனா தேர்தல் முடிவுகள் அந்த கேள்விகளுக்கு பெரும் சவுக்கடிய பதிலா கொடுத்துச்சு. தன்னை எதிர்த்து போட்டியிட்டவரை விட அதிகமான வாக்குகளை பெற்றார் பராக் ஒபாமா. மொத்த வாக்கு சதவீதத்துல 52% மேலான வாக்குகள் பராக் ஒபாமாக்கு தான் கிடைச்சிருந்துச்சு. பல தசாப்தங்களாக டெமோக்ராட்டிக் பார்ட்டி தோல்வியை மட்டுமே தழுவி இருந்த இந்தியானா, வெர்ஜினியா, நார்த் கரோலினா, புளோரிடா மாதிரியான பல மாகாணங்கள்ல கூட பராக் ஒபாமா வெற்றி பெற்றிருந்தார். 2008 வருடம் நவம்பர் 4 தேர்தல் முடிவுகள் வெளியான உடனே ஒரு புதிய வரலாறுங்கிறது அமெரிக்காவில் உருவானது. 220 வருடங்கள் கழித்து ஒரு கருப்பினத்தவர் அமெரிக்காவுடைய உச்சபட்ச பதவியான அதிபர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சரித்திரம்ங்கிறது அன்னைக்கு எழுதப்பட்டுச்சு. பல கருப்பின மக்களுக்கான உரிமைகளுக்கு போராடக்கூடிய ஆக்டிவிஸ்டுக்கு அது எமோஷனலான ஒரு தருணமா இருந்தது. பல பேர் வெளிப்படையா கண்ணீர் விட்டு கதறி எழுதாங்க. அத்தனை வருட கனவும் அத்தனை பேருடைய உழைப்புக்கும் ஒரே அடையாளமாய் பராக் ஒபாமா அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தினம் இன்று. ஆனா அவருடைய அதிபர் காலகட்டத்துல இந்த சரித்திர சாதனைக்கு சரிநிகரா அவர் நின்றாரா அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் கேள்விக்குறியா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்க.